ஒடுக்கப்பட்ட பிரதேசத்தை பிரதான குடியேற்ற பகுதியாக கொண்ட மக்கள் கல்வியின் மூலமாக மட்டுமே தங்களது வாரிசுகளுக்கு விடிவு காலம் கிட்டும் என உணர துவங்கிய காலகட்டம். முறையான அறிவுறுத்தல்கள் இல்லாத காரணத்தால் அன்று பலவித அச்சுறுத்தல்களின் பிடியில் சிக்கிய மாணவர்களும் அதிகம். ஏன் முன்ன உட்காந்துருக்கோம்னா கிளாஸ் ரூம் போல? ஐயோ, நான் உள்ளுக்கு வரல, உள்ள பேய் இருக்கு. பேயாவது பிசாசாவது, நான் போகிறேன். விளையாட்டுத்தனமாக இருக்கும்போது இந்த உண்மையிலே இந்த பேய் என்ற ஒரு கதையோடு சேர்த்து நாங்களும் அதை உருவாக்குற ஒரு நிலை இருந்ததுனால இந்த மாணவிகள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, பெண்கள்லாம் வந்து. அதனால் எல்லாருமே வந்து தனியாகவே இந்த கட்டடத்துக்குள்ளே வந்ததா எனக்கு சரித்திரம் இல்லை. எல்லாரும் கூட்டம் கூட்டமாக தான் வரும், கூட்டம் கூட்டமாக தான் போவோம். எங்க உங்க மகன் எப்ப பாருங்க ஸ்கூல்ல பிள்ளையை தொந்தரவு பண்றதே வேலையா போச்சு. பாருங்க படிக்கிற பிள்ளை எப்படி அழுதுட்டு வருதுன்னு. நான் எவ்வளோ சொல்லிட்டு கேட்க மாட்டேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? இருங்கம்மா, என் மகன் வரட்டும், நான் கண்டிச்சு வைக்கிறேன். பள்ளியை அன்று ஒரு விளையாட்டு களமாக கருதியவருக்கு இன்று அதே பள்ளிதான் வாழ்க்கையாகி உள்ளது. குவாலா லிபிஸ் பகுதியைச் சார்ந்த செல்வன் தோட்டத்தில் பிறந்து இன்று ஒரு ஆசிரியராக உயர்ந்திருக்கும் சுந்தரமூர்த்தி. இதுதான் நாங்கள் இந்த தோட்டத்தில் இருந்தப்ப இருந்த வீடு. எங்கள் வீட்டில் நான், அப்புறம் என்னோடய சேர்ந்து 4 தங்கைகள், மொத்தம் 5 பேர். நான் தான் ஆம்பளை பையன், மூத்த பையன். அப்போ வந்து எனக்கு சோப்பு பாஸ்போர்ட்டு. அப்போ இன்னும் ஒரு பிள்ளை பிறந்து திருப்பியும் கலந்தானுக்கே போயிட்டேன். இங்கே வேலை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சோப்பு பாஸ்போர்ட்டுக்கு. திரும்பி கலந்தானுக்கு போயிட்டேன், அங்கே வேலை கொடுக்கல. அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தேன். இங்கே வந்து மரம் வெட்டினா எத்தனை கச்சோர்வு, எத்தனை தொல்லை, எத்தனை, ஒரு நாளில் கூட எனக்கு நிம்மதியாக கிடையாதுயா. இவரது குடும்பம் அன்று பட்ட வறுமையின் வழி இன்றும் இவரது தாயின் நினைவுகளில் தழும்பாக உள்ளது. என் பிள்ளைங்க தான் படிக்க வச்சு நல்லா படிக்க வைக்கணும். படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஒண்டி தான். அவங்க அப்பாலாம் அவங்க பொம்பளையோட பிள்ளைங்களோட இருந்துட்டாரு. மாமா, உன்னால் படிக்க வைக்க முடியாது, நீங்கள் வந்து நானும் உன்னோட கூடயே நான் வந்து மரம் வெட்டுறேன் அப்படின்னாரு. ஐயா, நீ ஒரே பிள்ளை, நீ படி,
நான் கந்த துணியை கட்டிக்கிற கஞ்சியை குடிக்கிறேன், நீ படித்து இந்த எஸ்டேட்டில் முன்னேறணும். நான் சொன்னேன், என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், படித்து முன்னேறி வந்து மூக்கு மேலே வரல வைக்கணும், அந்த நிலைமைக்கு நீ படிக்கணும்னு. இதுதான் நான் படித்த தமிழ் பள்ளி, செல்போன் தோட்ட தமிழ் பள்ளி பள்ளியினுடைய பெயர். கேன்டீன்லாம் வசதி இல்லாதனால நாங்கள் என்ன செய்வோம், இதுதான் இந்த பழைய அல்லூர் இந்த பக்கம் ஒன்று இருந்தது, இந்த நீண்ட கட்டடம்னு சொன்னோம்ல அதில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அல்லூர் ஓரம் தான் ஒரு சின்ன வெரண்டா மாதிரி இருக்கும். அந்த அல்லூர் ஓரமாக தான் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம் அந்த ஓய்வு நேரத்தில் வந்து. அதுவும் பாட புத்தகம்லாம் பார்த்தா கூட நீங்கள் வந்து இப்போல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குது புத்தகங்களை வந்து. எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் புத்தகங்களை வாங்கி ஆகணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த புத்தகங்களை வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்து வச்சுருந்து மீண்டும் அது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் விற்கிறோம்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நிலையில் வந்து அந்த புத்தகங்கள்லாம் விற்போம். அப்போ நாங்கள் போய் வாங்கும்போது அந்த செகண்ட் ஹேண்ட் புத்தகங்களை வாங்கி மறு வருஷம் திரும்ப அதை விற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்தது. பைஸ்கலில் தான் வரணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தது. பைஸ்கலில் வர்றது சாத்தியமே இல்லை, ஏன்னா அது வந்து காட்டுப்பாதையாக இருந்ததுனால. ஸோ அது ரொம்ப எனக்கு சில சமயங்களில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி பயந்தா எப்படியா? இல்லைம்மா, நான் ஸ்கூலுக்கு போகல. என்னங்க, அவன் படிக்கிற இடத்துல தானே உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே தங்கி படிக்க வச்சா என்னங்க? சரிம்மா, நான் ஏற்பாடு பண்ணுறேன் தங்கி படிக்க வைக்கிறதுக்கு. தெரிஞ்சவங்க வீட்டில் தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து நான் ரொம்ப ஒரு கொடுமை அவமானம்லாம் ஒரு ஏற்பட்ட ஒரு காலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க வீட்டில் தங்கியிருந்த போது வேறொரு குடும்பத்தில் நம்ம இருக்கும்போது வந்து அவங்க வந்து நம்மளை வந்து உண்மையாக ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சொந்தம் ரொம்ப ஏசுவாங்க, கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து எனக்கு உண்மையில மனசு சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படும், சமயத்தில் அழுதெல்லாம் கூட இருக்கிறேன். ஏன்னா ஏன் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு மட்டும் இப்படி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்புமுனையாக இருந்தது. சரி, வாழ்க்கையில் நம்ம வந்து ஜெயிக்கணும், போராடி வந்து வரணும், அதுக்கு ஒரே வழி கல்வி தான் அப்படின்றது வந்து இன்னும் நான் தொடர்ந்து நல்லா படிக்கிறதுக்கு அது வந்து ஒரு உத்வேகத்தை எனக்கு கொடுத்துச்சு. கல்விக்காக இவர் சுமந்த அவமானங்களே இவரை இன்னும் கல்வி மீது நாட்டம் கொள்ள வைத்தன. விடுமுறைகளில் மட்டுமே வீட்டுக்கு வந்தார். என்ன பார்க்காத 10 நாளைக்கு அவரு இருக்க மாட்டார், அவரு பார்க்காம நான் இருக்க மாட்டேன். இந்த வாரத்தில் நான் அடுத்த வாரத்தில் வர்ற வரைக்கும் இந்த வாட்ச்பிள்ளையே உக்காந்துருப்பேன். என் பிள்ளைங்க கூட பொம்பளை பிள்ளைங்க சொல்லும், அண்ணன் வந்தால் தான் சமைக்கிறேன், நல்லது பொழுது சமைக்கிறேன், எங்களுக்கெல்லாம் சமைச்சு போட மாட்டேன்றேன். எப்படி வர்றாங்கன்னு அண்ணன் எப்படி வர்றது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு என்னாடி தெரியும்? எனக்கு தாண்டி தெரியும், என் பிள்ளையோட மனுஷி எனக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நான் ஏசுவேன். அப்படியெல்லாம் நான் என் பிள்ளைங்களை பார்த்து கண்ணு உண்டா படிக்க வச்சு மின்னியாத்தனையா. கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை நான் வளர்த்தேன் தெரியுங்களா? தோட்டத்திற்கு அருகாமையில் உள்ள இடைநிலை பள்ளியிலேயே தொடர்ந்தன இவரது கல்வியும் சோதனைகளும்.
ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இருக்காது. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பல முறை என்ன செய்திருக்கோம், அந்த ரயில் தண்டவாளத்தில் படந்துங்குலேருந்து கோலாலப்பீஸ் வரைக்கும் நடந்தே போய் ஸ்கூலுக்குலாம் போயிருக்கோம். சமயத்தில் 10 மணிக்கு காலையில் போய் சேருவோம், திரும்ப 12-1 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு திரும்ப வருவோம். அப்படி சூழல்லாம் இருந்தது. மாலை நேரத்தில் திரும்ப வரும்போது இன்னும் அந்த ட்ரெயின் இல்லைன்னா நாங்கள் இரவெல்லாம் வந்து சேர்ந்துருக்குறோம். அது ரொம்ப, அதாவது இடைநிலை பள்ளியில் படித்த காலத்தில் ரொம்ப கஷ்டமான காலம்னு சொல்லலாம். இங்கே உள்ள எல்லா மாணவர்களுமே அந்த மாதிரி சூழல் தான் படித்தாங்க. வசதிகள் குறைவு என்றாலும் வரலாற்று சுவடுகளுக்கு குறைவில்லாத தோட்டமாக அமைந்துள்ளது இவரது செல்போன் தோட்டம். இப்போ இந்த பட்டுக்குத்தா வந்து நீங்கள் பார்த்தா உலகத்தில் 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று இந்த செல்போன் தோட்டம், இன்னொன்று வந்து ஜாவாவில் ஒரு இடத்துல. அப்போ முதல்ல ஜாவாவில் இதை அறிமுகப்படுத்தியிருந்தனால என்ன செய்தாங்க, அந்த ஜாவாக்காரங்களை கொண்டு வந்து இந்த பட்டுக்குத்தால வேலை செய்யறதுக்காக வைத்திருந்தாங்க. அப்படி உருவான இந்த ஜாவாக்காரங்க தான் இப்போ இந்த கம்பத்தில் இருக்காங்க. இந்த பள்ளியை ஒட்டி இருக்கிற கம்பத்தில் முழுதும் ஒரு 5-6 குடும்பங்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த கல் தாங்க வந்து பட்டுக்குத்தா அரைக்கக்கூடிய கல். இது ஏறக்குறைய இங்கே வந்து 1965 வரைக்கும் அந்த பட்டுக்குத்தா அரைக்கிற ஒரு இருந்தது. இப்போ இந்த கல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல் கீழே அப்படி இருக்கும், ஒரு கல் வந்து கீழே இருக்கும், இன்னொரு கல் வந்து மேலே வச்சு நம்ம ஏந்திர கல் அரைக்கிற மாதிரியே வந்து அதை அரைப்பாங்க. அப்போ என்ன செய்யுங்க, அந்த காலத்தில் அந்த ரப்பர் மரம் வந்து கட்டையாக இருக்கும், அதனுடைய அந்த கிளையும் இலையும் சேர்த்து அப்படியே வெட்டி சிறு கலையாக வந்து இந்த கல் மேலே போட்டு இன்னொரு கல் அது மேலே வச்சு அரைக்கும் போது நுரையாக வரும். அந்த பாலைத்தான் வந்து உரக்கட்டி சீட்டு மாதிரி செஞ்சு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தாங்க. அப்போ லண்டனுக்கு தான் அனுப்புனதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மழை பெய்தால் மாணவர்கள் வராத, ஆனால் வெள்ள நீர் எட்டி பார்க்கும் விதமாக இந்த அகண்ட ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இவர் படித்த பள்ளியிலேயே பணியாற்றுகின்ற முதல் வாய்ப்பும் இவருக்கு வந்துள்ளது. இந்த பள்ளியிலேயே மீண்டும் நான் படித்த பள்ளியிலேயே வந்து தற்காலிக ஆசிரியராக வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. நான் தற்காலிக ஆசிரியராக வந்த பிறகு கூட இந்த தோட்டத்தில் போய் ரப்பர் பால் வெட்டுறது மற்ற வேலைகள்லாம் செய்கிறதெல்லாம் நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருந்தேன். அப்போ போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் தோட்டத்திலலாம் இந்த என்னுடைய மாணவர்கள்லாம் வந்து அவங்களும் அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யலாம் வந்து கொண்டு இருந்திருப்பாங்க. அப்போ என்ன ஒரு நகைச்சுவைன்னா, அங்கேருந்து ஒரு பையன் கூப்பிடுவான், சார் அப்படின்னு கூப்பிடுவான் பாருங்க. ஸோ அதெல்லாம் அப்படின்னா பிறகு மாணவரும் ஆசிரியரும் ஒரே மாதிரி சூழலில் வாழுகின்ற ஒரு நிலை இந்த உண்மையிலே இருந்தது. அதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். நவீன வாழ்வின் நாகரிக சூழலுக்கு இவரது மனம் மாறத் துவங்கிய காலகட்டத்தில்தான் இவரது தோட்டமும் கொக்கோ பயிரிடும் தொழிலுக்கு மாறியுள்ளது. 1980களில் தான் இந்த கொக்கோ வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்தில் இந்த தோட்ட மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நான் தமிழ் பள்ளியில் படிக்கும்போது பூகோள பாடத்தில் கானாவில் கொக்கோ பயிரிடுதல் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் அதே நம்ம தோட்டத்தில் வந்து இந்த மரம் வந்து இங்கே பயிர் செய்கிறாங்க, கானா ஆஃப்ரிக்காவில் உள்ளது அப்படின்னும் போது எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஏயா, கொக்கோ தோட்டம் புதுசாக திறக்கிறாங்களா, வேலைக்கு வரியா? கொக்கோ தோட்டமா? என்ன வேலைண்ணா அது? என்ன வேலைன்னே தெரியலையே. நானும் வேலை தெரிஞ்சுக்கிட்டே வேலைக்கு போகிறேன். என்னமா மரத்தில் சாக்லேட் காய்க்குதான்? என்னது, மரத்தில் சாக்லேட்டு காய்க்குதா? எவ்வளோ சம்பளம்ண்ணே? எல்லாம் வெளிக்காட்டு வேலை சம்பளம் தான். வரியா? நான் முன்னாடி போகிறேன். மா எப்படிம்மா வேலைக்கு போட்டுமாம்மா? உபரி வருமானம் பெறதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த கொக்கோவில் வேலை செய்தோம். ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மரம்லாம் நடும்போது கூட நமக்கு அவ்வளவா தெரியாது இது ஏன்னா கொக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் யாரும் மக்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக அப்படி பார்க்கல. ஆனால் அந்த காய்கள்லாம் வந்த பிறகு
அந்த காய்களை வெட்டி அந்த கொண்டு போகிற அந்த சூழ்நிலை தான் இதுதான் கொக்கோ பழம் இப்படி இருக்குது, இது எப்படி ருசியாக இருக்குமா என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் அந்த காலகட்டத்தில் தான் வந்தது. ஆர்வத்தின் காரணமாக மரத்தில் முதலாக பூத்த காய்களை சுவைக்கும் ஆசை அங்கு பலருக்கும் இருந்துள்ளது. இவருக்கும் தான். புதுசாக இருக்கிறதுனால நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே பூந்து இந்த காய்கள்லாம் திருடி பறிச்சுட்டு வந்துடுவோம். வந்து அந்த இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு ருசி பார்க்குறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ருசியெல்லாம் எதுவும் இருக்காது, ஏதோ ஒரு அப்படி சப்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பகுதி நேர தோட்ட வேலையே தனது முழு நேர வாழ்க்கையாகி விடுமோ என இவர் அஞ்சிய நேரத்தில்தான் ஆசிரியர் பணி நிரந்தரமாகியுள்ளது. என்னோட பயிற்சி முடிச்சுட்டு இங்கே ஆசிரியராக வேலைக்கு வந்த பிறகு அதோட அந்த நேரத்தில் அம்மாவும் வந்து இங்கே எஸ்டேட்டில் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதனால் நாங்களும் அந்த தோட்டத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. உண்மையிலே விட்டுட்டு போகும்போது மனசு ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன்னா 28 வருடங்கள் இந்த தோட்டத்திலேயே வாழ்ந்து இங்கே தான் நம்ம படித்தோம், இங்கே தான் வளர்ந்தோம். அப்போ இந்த தோட்டத்திலேருந்து நம்ம விடுபடும்போது வெளியாகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது விட்டு போகிறது. ஏன்னா அந்த நினைவுகள்லாம் தெரியுங்களா, இப்போ கூட சொல்லும்போது அந்த நினைவுகள்லாம் வரும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு தோட்டத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பசுமையான நினைவுகள், இளமை கால நினைவுகள்லாம் இருந்தது. இருந்தாலும் அந்த தொழில் காரணமாக நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் வெளியே போனோம். வேலையும் குறைந்தபட்ச வருமானமும் உறுதியான பிறகே திருமண முயற்சியை மேற்கொண்டுள்ளார் சுந்தரமூர்த்தி. நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய தோழியின் மூலம் தான் என்னுடைய கணவர் அறிமுகமானார். அவங்க 2 பேருக்கும் வந்து ஏற்கனவே ஒன்றா படிச்சிருக்காங்க. அவங்க தான் எனக்கு வந்து அவங்க அறிமுகப்படுத்தி கல்லூரியில் தான் வந்து என்னை அவர் முதல்ல பார்த்தாரு. நான் உடனே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவுடைய சம்மதத்தோடு தான் நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அதன் பிறகு தான் அவர் குடும்பத்தோடு வந்து எங்கள் வீட்டில் வந்து முறைப்படி பெண்ணு கேட்டு எங்களுக்கு திருமணம் நடந்தது. 1988 எனக்கு திருமணமும் இங்கே இந்த தோட்டத்தில் தான் நடந்தது. இங்கே பக்கத்தில் ஒரு மண்டபம் இருந்தது. இருந்தாலும் கூட மாப்பிள்ளை அழைப்பு, இந்த பெண் அழைப்புலாம் சொல்லும்போது இந்த கோயிலில் இருந்து தான் வந்து நாங்கள் புறப்பட்டு போய் இந்த மண்டபத்தில் திருமணம் நடந்தது. தம்பதிகள் இணைந்து போராடிய வாழ்வு இறுதியில் வெற்றியின் விளிம்பை தொட்டது. கல்யாணத்துக்கு பிறகு எங்களுடைய வருமானம் வந்து மிக குறைவான வருமானம் தான். அக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து மிக குறைவான சம்பளம். 2 பேரும் சம்பாதிச்சாலும் வந்து போதுமான வருமானம் இல்லை. அதன் பிறகு தான் வந்து படிப்படியாக என் கணவர் வந்து என்ன செய்தார், இப்படியே நம்ம இருந்தோம்னா முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு பகுதி நேரமாக போய் நிறைய டியூஷன் நிறைய செய்தார். ஸ்கூல் முடிஞ்சு போனார்னா ராத்திரி 11 மணி தான் வீட்டுக்கு வருவார். அவருடைய உழைப்பை வந்து நான் வந்து சாதாரணமாக வந்து எடை போட முடியாது. மோட்டரில் 50 மைல் 60 மைல் மோட்டர்லேயே போவார். அதாவது காடியில் போனால் வந்து ஒன்று ஜேமில் மாட்டுவோம், இன்னொன்று வந்து எண்ணெய் செலவு இதெல்லாம் பார்த்து அவர் மோட்டர்லேயே அதிக தூரம் போய் நிறைய டியூஷன் செய்தார். அதிலிருந்து நல்ல வருமானத்தை எடுத்தார். வாழ்க்கையில் முன்னேறணும்னா நிச்சயமாக கல்வியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அடிக்கடி எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க, நண்பர்களும் சொல்லியிருக்காங்க. ஆக இது எப்பயுமே என்னுடைய மனசில் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம முன்னேறணும்னா நிச்சயமாக கல்வியால் தான் முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து தொடர்ந்து படித்து இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கேன். இந்த கல்வி இல்லாமல் வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக நானும் ஒரு தோட்டப்புறத்தில் ஒரு மரம் வெட்டு தொழிலாளியோ அல்லது வெளிக்காட்டு தொழிலாளியோ தான் இருந்திருப்பேன். ஸோ இதை தான் இன்னும் எல்லாருக்கும் என்னுடைய யாரெல்லாம் வந்து என்னை சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதை தான் நான் அறிவுரையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இதை தான் அறிவுரையாக வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்.
கற்ற படிப்பும் பெற்ற அறிவுரையும் வெற்றிக்கான திறவுகோல்கள். இதை உணர்ந்து அவற்றை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்ப்பதே தனது கடமை என கூறும் சுந்தரமூர்த்தி இன்றைய அத்தனை வளங்களுக்கும் அடிப்படை களமாக இருந்த தோட்டத்தை இன்னும் மறக்கவில்லை. இப்போ பட்டணப்புறத்தில் வாடுற சூழல் இருந்தாலும் கூட அந்த தோட்டப்புற வாழ்க்கை உண்மையிலே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த தோட்டப்புற வாழ்க்கை தான். ஏன்னா எனக்கு அடிப்படை கல்வி வழங்கியதோடு தொடர்ந்து நான் வந்து ஒரு ஆசிரியராக வர்றதுக்கான எல்லா விதமான அடிப்படையும் அந்த தோட்டத்தில் இருந்து தான் உருவானது. நிச்சயமாக வந்து நான் அந்த வளர்ந்த தோட்டத்தை மறக்க முடியாது. வாழ்வில் ஏற்றம் கொள்ள எல்லோருக்கும் தேவை ஏதேனும் ஒரு மூலதனம். இவருக்கு இவரது கல்வி. சிலுவைகளை சுமப்பது சிறகுகளை பெறுவதற்கு தான். வழி தாங்க பழகினால் மட்டுமே வாழ்வில் வழி பிறக்கும். இதனை நமக்கு உணர்த்தும் இந்த தோட்டம் தந்த மனிதர்களின் கதைகள் மீண்டும் தொடரும்.